நடைபெற்று வருகிறது என்பது அனைவரும் ஏற்றுக்கொண்ட விடயம். அனைவருக்கும் சர்வதேசத்துக்கும் தெரியும். ஆக இந்த இன அழிப்பு இனப்படுகொலை என்ற ஒரு அங்கமாகத்தான் இந்த மனித புதகுழிகள் சிறு குழந்தைகள் எல்லாம் படுகொலை செய்யப்பட்டு புதைக்கப்பட்டு முள்ளிவாய்க்காலில் இப்படி எத்தனை ஆயிரக்கணக்கான 1.5 லட்சத்துக்கு மேற்பட்ட மக்கள் கொத்து கொத்தாக கொண்டு புதைக்கப்பட்ட இன அழிப்பு நடந்திருக்கின்ற இந்த ஒரு அடிப்படைக்கு எங்களுக்கு விசாரணை சர்வதேச விசாரணையாக இருக்க வேண்டும், சர்வதேச நீதி வேண்டும் என்று கேட்கின்ற பயணம் எப்பொழுது தாயகத்தில் இருக்கிற அனைத்து தமிழ் உறவுகளும் புலம்பெயர் தமிழ் உறவுகளும் அதே போல தமிழ்நாட்டிலே தமிழகத்திலே இருக்கக்கூடிய உறவுகளும் ஒன்றுபட்டு இந்த பயணத்திலே தூய்மையானவர்களாக தாங்கள் நீதியோடு நடப்பவர்களாக நடந்து கொள்ளும் பொழுது நிச்சயமாக இதற்குரிய காலம் கனியும். உலக ஒழுங்கு மாறிக்கொண்டிருக்கிறது, சர்வதேச அரசியல் பூகோள அரசியல் ஒழுங்கு மாறிக்கொண்டிருக்கிறது. அந்த விதத்திலே இந்தோ பசிபிக் பிராந்தியமாக இருக்கலாம், எங்களுடைய வடக்கு கிழக்கு தமிழர் தாயகம் வல்லரசாக வளர்ந்து வந்து கொண்டிருக்கக்கூடிய இந்திய உபகண்டத்துக்கு அருகிலே இருப்பது எங்களுடைய பலம். திருகோணமலை இயற்கை துறைமுகம் எங்களுக்கு இருக்கின்ற மிக பெரும் சொத்து. வடக்கு கிழக்கு எங்கும் கனிமங்களும் வளங்களும் அப்படி இருக்கக்கூடிய ஒரு சூழலிலே எங்களுக்கு இருக்கக்கூடிய வளங்கள் இதனுடைய அர்த்தங்கள் எங்களுடைய மக்களுக்கு புரியவில்லை. எங்களுடைய மாவீரர்களுடைய தியாகங்கள் ஒருபோதும் வீண் போகாது. சர்வதேசம் எங்களை திரும்பி பார்த்து நாங்கள் கேட்கின்ற நீதியை எங்களுக்கான சுயநிர்ணய உரிமையை தருகின்ற காலகட்டம் பெறும். வடக்கு கிழக்கிலே சர்வதேசத்தினால் நடாத்தப்படுகின்ற ஒரு பொது வாக்கெடுப்பின் ஊடாக எங்களுடைய அரசு என்பதிலே தொடக்கம் மக்கள் இயக்கத்துக்கு நம்பிக்கிறது. ஆகவே அன்பானவர்களை வந்து கலந்து கொள்ளுமாறு அன்புரிமையோடு அழைத்திருக்கின்றோம். என்னென்றால் இப்ப நான் ஒரு கேள்வி ஒன்று என்னென்னா, இவ்வளவு குழந்த செம்மணி புதைக்குழி என்றது இன்றைய சந்திரிகாண்ட காலத்திலிருந்து தொடர்ச்சியாக புதைக்கப்பட்ட இடம். இதில் வந்து டக்ளஸ் தேவானந்தா வந்து முழுமையாக மக்களுக்கும் தெரியும், எல்லாருக்கும் தெரியும். ஆனால் தெரிஞ்சும் ஏன் இந்த தமிழரசு கட்சியில இருந்த சிவிகே சிவஞானம் போய் அவற்றை வாசல கதவை தட்டி கேட்டவர் பிச்சை எடுத்தார். நீங்கள் அவர்களிடம் தான் கேட்க வேண்டும். இந்த போராட்டம் வெற்றி அளிச்சிருக்கு. இப்ப நீங்க வந்து நேரடி அரசியலுக்கே இறங்கக்கூடாது. நேரடி அரசியலில் தான் நான் இறங்கி இருக்கிறேன். ஆனால் நேரடி கட்சி அரசியலிலேயோ அல்லது வாக்கரசியலிலேயோ தேர்தல் அரசியலிலோ இறங்கவில்லை. சற்று முன்னர் கேட்கப்பட்ட கேள்வி கூட எடுத்துக்கொண்டால் இன்றைக்கு எங்களுடைய தமிழ் தேசிய பரப்பிலே இருக்கின்ற வாக்கரசியல் செய்கின்ற கட்சி அரசியல் செய்கின்ற அத்தனை பேரும் உள்ளத்திலே தூய்மையானவர்கள் கிடையாது. அவர்கள் ஒவ்வொருவரும் தங்களுடைய உள்ளத்தை தொட்டு சொல்லட்டும். இந்த குழந்தைகளுடைய படுகொலை உன்னுடைய பேர குழந்தை இருந்த உனக்கு இருக்கும், உன்னுடைய மகளா இருந்த உனக்கு எப்படி இருக்கும்? மகனை படுகொலை செய்ய இப்படி புதைக்க விட்டுட்டு நீ இப்படி வாக்கரசியலுக்காக அரசியல் செய்வியா? கட்சிகள் மோதிக்கொள்வதும் இதை பயன்படுத்தி ஆகவே இந்த கட்சி அரசியல் வாக்கரசியல்லே எனக்கு எள்ளளவு நம்பிக்கை இல்லை. மக்கள் எழுச்சி கட்சி அரசியல் வாக்கரசியலை கடந்த மக்கள் எழுச்சி இயக்கத்தின் ஊடாக மட்டுமே எங்களுடைய இன விடுதலையை அடைய முடியும். அதைத்தான் தேசிய தலைவரும் காட்டியிருக்கிறார். தேசிய தலைவரை சொல்லிக் கொண்டு கட்சிகள் எல்லாம் தங்களுடைய சுயலாபங்களை சம்பாதிக்கின்றதை தவிர தேசிய தலைவருடைய கொள்கையை தமிழ் தேசியத்தை சரியாக புரிந்து கொண்ட கட்சிகள் அல்லது கட்சி தலைவர்கள் கட்சி உறுப்பினர்கள் யாராவது வரட்டும். ஆகவே மக்கள் எழுச்சி என்பதனூடாகத்தான் நாங்கள் எங்களுடைய இலக்கை அடைய முடியும். கட்சி அரசியல் என்பது ஸ்ரீலங்கா அரசுக்கு உட்பட்ட கட்டமைப்பு. ஸ்ரீலங்கா அரசுக்கு உட்பட்டு போய் அங்கே சத்திய பிரமாணம் எடுக்க தயாராக இல்லை. உங்களை போன்றவர்கள் வந்து அரசியலுக்கு வராத காரணத்தினால்தான் சிலர் வந்து அரசியலுக்கு வந்தோம். ஏன் நீங்க அந்த இடத்தை விட்டு கொடுக்குறீங்க? அங்க ஒன்றும் செய்ய போறதில்லை. கடந்த 16 வருடங்களாக இந்த கட்சியில் ஒன்றையும் செய்யல. இனி யார் வந்து அங்க ஒன்றும் செய்ய இயலாது. ஏன்னா ஸ்ரீலங்கா உள்ளக கட்டமைப்பு என்பது மகாவம்சத்தினுடைய அடிப்படையிலே சிங்கள பௌத்த இனவாதத்தின் அடிப்படையில் இருப்பதை யார் அரசியலுக்கு வந்து மாற்ற முடியாது. இது கட்சி அரசியல் தேர்தல் அரசியல் ஸ்ரீலங்கா கட்டமைப்பை கடந்தது. ஏற்கனவே கேட்கப்பட்ட கேள்வி போல சர்வதேச அரசியலையும் கடந்தது. இப்பொழுது ஒரு பதில் சொல்கிறேன். சர்வதேச நீதியை நாங்கள் கேட்டு நிற்கிறோம் என்றால் சர்வதேசம் எங்களுக்கு நீதியை தந்துவிடப் போவது இல்லை. ஏனென்றால் 2009 முள்ளிவாய்க்காலிலே ஒட்டுமொத்த சர்வதேசமும் இணைந்து நின்றுதான் நமது இனத்தை அழித்தது, கொத்தாக அழித்தது. எங்கய்யா நீதி? அப்ப நீங்க கேட்கலாம், அடுத்த இதுக்கு எப்படி நீதி கிடைக்கும் என்று. இயற்கை, இந்த சூரியன் இருக்கிறானே இயற்கை, இந்த இயற்கை இங்கே அணையா விளக்கு இருக்கிறதே இயற்கை. இந்த இயற்கை அறத்தை நிலைநாட்டியே தீரும். யாருக்கு விருப்பம் இருக்கோ இல்லையோ, அரசன் நின்று கொள்வான், தெய்வம் நின்று கொள்ளும் என்று சொல்லுவார்கள். அந்த இயற்கை அறம், அவ்வளவு மாவீரர்களுடைய தியாகம், தேசிய தலைவனுடைய தூய்
தூய்மையான ஒழுக்கம், அவனுடைய அர்ப்பணிப்பு, அதற்கு அந்த இயற்கை பலம், பொதுமக்கள் அவ்வளவு பேர் கொன்றொழிக்கப்பட்ட, இனப்படுகொலை செய்யப்பட்ட அத்தனை பொதுமக்களுடைய ஆத்மாக்களும் இந்த மனித புதகுழிகளாக நாங்கள் நின்று கொண்டிருக்கிற இடம் கூட மனித புதகுழி தான். வடக்கு கிழக்கு எங்கும் மனித புதகுழிகள் தான். ஆகவே இந்த மனித புதகுழிகள் இப்படி இருக்கக்கூடிய சூழலிலே இது ஆத்மா எங்களுக்கு விடுதலையை தரும். ஸ்ரீலங்கா பௌத்த சிங்கள பேரினவாத அரசும் அவர்களோடு இணைந்து ஒட்டுக்குழுக்களாக இணைந்து யாரெல்லாம் செயற்பட்டார்களோ அத்தனை பேரும் இதற்கு பொறுப்பு சொல்ல வேண்டும் என்பதை சொல்லி நிறைவு செய்கின்றேன். நன்றி, வணக்கம்.